நாச்சியார் திருமொழியில் 13ஆம் திருமொழியில் 9ஆம் பாசுரம் பார்க்கலாம். கொம்மை முலைகள் இடர்த்தீர கோவிந்தர்க்கு ஓர் குற்றேவல் இம்மை பிறவி செய்யாதே இனி பொய் செய்யும் தவந்தான் என் செம்மை உடைய திருமார்பில் சேர்ந்தானேனும் ஒரு ஞான்று மொய்மை சொல்லி முகம் நோக்கி விடைதான் தருமேல் மிக நன்றே. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். என்னோடய முலைகள்லாம் அப்படியே கிளர்ந்து எழுந்து இருக்கு இல்லையா, என்னோடய மார்பகங்கள், அதை என்ன பண்ணணும், அதோட துயர் தீரத்துக்கு அந்த கோவிந்தன் மேலே எரியணும் சொன்னா இல்லையா போன பாசுரத்தில். அந்த கோவிந்தன் யார்? ஓர் குற்றேவல். ஓர்னா என்ன அர்த்தம்? ஒப்பற்ற. அதாவது அந்த கோவிந்தன்கிட்ட ஏன் இப்படி பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, இந்த ஸ்திரீகளுக்கு மட்டுமே உள்ள ஒரு தனித்துவம் இல்லையா, ஒரு சின்ன கைங்கரியம். அந்த ஒப்பற்ற அந்த கைங்கரியத்தை செய்யறத இந்த பிறவியில் செய்யாமல் பகவான் அடைஞ்சப்பறம் செஞ்சு என்ன பிரயோஜனம்? இது இந்த பிறவி இருக்கும்போதே பகவானுக்கு சின்ன கைங்கரியம் செய்யணும்னு ஆசைப்படுறோம். அப்படி இல்லாமல் அந்த முனிவர்கள்லாம் பண்ணுவாள், ரிஷிகள் 4 பக்கமும் அக்னி வளர்த்து நடுவில் நின்றுண்டு சூரிய வெப்பத்தில் அப்படி தவம் செஞ்சு வைகுண்டம் போய் கைங்கரியம் செய்யணும்னு ஆசைப்படுவா. அது ஒன்றும், அது என்ன பிரயோஜனம்? அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த பிறவியிலேயே பகவான் அடையணும், அதுதான் ஆண்டாளுக்கு முக்கியமாக கருதலா. அப்படிப்பட்ட அவள் செம்மை உடைய அப்படி அழகுடைய பகவானுடைய திருமார்பில் சேரணும். சேர்ந்தால் நல்லது. அப்படி இல்லைனாக்க ஒரு நாளாவது சேரணும். அப்படி இல்லைனாக்க அவன் என்னை உண்மை சொல்லி என் முகத்தை பார்த்து இல்லை என்னை வேண்டாம் அப்படி சொல்லி என்னை விட கொடுத்துட்டானாக்க அதுவும் ரொம்ப நல்லது தான். அட்லீஸ்ட் ஒரு தரமான நான் அவனை முகத்தை நல்லா கிட்டக்க பார்த்து அவனே விடை கொடுக்கட்டும், அதுவும் நல்லது தான் அப்படின்னு இந்த பாசத்தில் சொல்கிறான்.